ஸ்கின் ஒயிட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்த வீடியோ இது. டாக்டர் ஷர்மிகா தருண் இருக்காங்க இல்லையா, அவங்களோட டிப்ஸ் ஏதாவது திரும்பியும் ட்ரை பண்ணி போடுங்க, வீடியோ போடுறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம ரீசெண்டாக நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு நிறைய பேர் திரும்ப 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 நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த ஒரு பிஸி ஷெடியூலில் நீங்கள் கேட்டதுக்காக இப்போ ரீசெண்டாக டாக்டர் ஷர்மிகா தருண் ஸ்கின் ஒயிட்டனிங் டிப்ஸ் வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸ்கின் ஒயிட்டன் பண்ணுறதுக்கு, அதாவது ஃபுல் டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய பேர் இந்த டேன் ரிமூவல் ஒயிட்னிங் க்ரீம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கவலையே படாதீங்க. அதில் இருக்க ஒரு மூணு சைட் எஃபெக்ட்ஸ் நான் சொல்கிறேன். அது இருந்தாலும் அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். மொதல் விஷயம் ஸ்கின் சென்சிட்டிவிட்டி. இது ரீசெண்டாக நானுமே ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு விஷயம் தாங்க. அதாவது கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் அக்கா டே டைமில் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்கின் ஒயிட்டனிங் க்ரீம் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு தான் கேட்குறாங்க. நான் நல்ல மாய்ஸ்சரைசர், இந்த மாய்ஸ்சரைசர் நல்லாயிருக்கும், அந்த மாய்ஸ்சரைசர் நல்லாயிருக்கும், ஏதாவது போடுங்கன்னு சொன்னால் இல்லவே இல்லை, ஏதாவது ஸ்கின் ஒயிட்டனிங் க்ரீம், ஃபேர்னஸ் க்ரீம் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. உண்மையாகவே அது ஒரு பேர் தான், அந்த பேர் ஃபேக்கு அப்படின்னு சொன்னாலும் யாரும் நம்புறது இல்லைங்க. டாக்டர் ஷர்மிகா தருண் இந்த வீடியோவில் இதான் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஸ்கின் ஒயிட்டனிங் க்ரீம்லாம் யூஸ் பண்ணும்போது நிறைய ரேஷஸ் வரும், ஸ்கின் சென்சிட்டிவ் ஆகிடும், ஸ்கின் டேமேஜ் ஆகும், டிஸ்கலரேஷன் வரும். அந்த க்ரீம் யூஸ் பண்ணிவிட்டு விட்டால் ரொம்பவே கருத்து போயிடும். இது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அவங்க முன்னாடி டிப்ஸு சொல்கிற மாதிரி இருந்திருந்தாங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரியும், அவங்க டிப்ஸே சொல்கிறது இல்லை. அதுவும் ஃபேஸ் க்ரீம், ஃபேஸ் பேக்ஸு இதெல்லாம் எதுவுமே சொல்கிறது இல்லை அவங்க. ஸோ முன்ன மாதிரி டிப்ஸு சொல்கிற மாதிரி இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நேச்சுரல் ரெமெடிஸ் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த தடவை இன்டேக் மட்டும் தான் சொல்கிறாங்க. இன்டேக்குங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், நம்மளோட ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், ஸ்கின் கலரை மெயின்டைன் பண்ணுறதுக்கும், ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே நம்மளோட ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்கின் கேர் ரொட்டீன் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிள் தான், 4 days ஒன்ஸ் பண்ணணும். அண்ட் டெய்லியும் சின்ன சின்ன ஒர்க்கு தான். அதை மட்டும் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஸ்கின் கலர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸ்கின் நல்லா கிளியராக க்ளோவாக இருக்கும். நிறைய பேர் நான் சொன்ன இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பரான ரிசல்ட் இருக்குது நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், green oil, red oil, oily skin powder, dandruff, itching, hair fall, fast hair growth, hair regrowth, anti-aging, wrinkles, oily skin, extremely oily skin, pimples mark, black spot, இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ். நான் சொல்றதா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூ பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கு முன்னாடி 2-3 வீடியோ போட்டிருக்கேன். ஏகப்பட்ட ஃபீட்பேக்ஸ், அவ்வளோ சூப்பரான ஸ்டோரிஸ் நம்மக்கிட்ட இருக்குங்க. ரீசன்ட் வீடியோஸில் செக் பண்ணி பாருங்கள். நம்ம எந்த மெயின்டெனன்ஸும் பண்ணாமல் விட்டால் கண்டிப்பாக நம்மளோட ஸ்கின் கருத்து தாங்க போகும். ஏன்னா ஸ்கின் அழுக்கு சேர டெட் செல்ஸ் சேர நம்மளோட ஸ்கின் கருத்து போகும். ஸோ ஒரு ப்ராப்பர் க்ளீனிங், ஃபேஷியல், ஒரு மெயின்டெனன்ஸுங்கிறது நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப முக்கியம். நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு 3 வேளை உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி ஃபேஸ் வாஷ், அதே மாதிரி டே டைமில் வீட்டில் இருக்கும்போது உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி மாய்ஸ்சரைசர், வெளியில் போனீங்கன்னா SPF வச்ச டே க்ரீம், இல்லை அப்படின்னா ஒரு சன்ஸ்க்ரீன் லோஷன், அதாவது மாய்ஸ்சரைசருக்கு மேலே போட்டு போகிற மாதிரி. ஓகேவா? இதுதான் நீங்கள் டே டைமில் மெயின்டைன் பண்ணுறதுங்க. நைட் டைமில் வாரத்துக்கு ஒரு 2 நாள் அது ஸ்கின்னை ஃப்ரீயாக விட்டுறணும். மற்ற நாளில் மேக்ஸிமம் குங்குமாதி ஆயில் இல்லைனா நம்மளோட கமலி நேச்சுரல்ஸோட பிரைட்னிங் ஆயில் மாதிரி நல்ல ஒரு ஆயில் அப்ளை பண்ணிடுறது நல்ல மாய்ஸ்சரைசராக இருக்கும். அண்டு உங்களுக்கு ஆயிலி ஸ்கின், பிம்பிள் ஸ்கின்னாக இருந்தால் நைட் டைமில் ஃப்ரீயாக விடுறதே பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். 4 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக ஸ்கின்னை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேஷியல் ரொட்டீன் ஒரு 4 ஸ்டெப்பு தான் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் தான் ஆகும். அண்ட் டெய்லியும் ஒரு ஃபேஸ் பேக், நம்மளோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நல்ல ரிசல்ட் கொடுக்குற ஒரு ஃபேஸ் பேக். பார்த்தீங்களா, அவ்வளோதாங்க நம்மளோட ஸ்கின்னுக்கு கொடுக்குற மெயின்டெனன்ஸ். நம்ம ஹெல்த்தை இன்டேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ மெயின்டெனன்ஸ் நம்ம பண்ணணும். ஆனால் அந்த அளவுக்கு நம்மளோட ஸ்கின்னுக்கு பெரிய மெயின்டெனன்ஸ்லாம் தேவையில்லை. அட்லீஸ்ட் ஒரு சின்ன மெயின்டெனன்ஸ் கொடுத்தாலே நம்மளோட ஸ்கின் பார்க்குறதுக்கு நல்ல பிரைட்டனாக, க்ளோவாக, நல்ல
ஒரு கலர் இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்கும், டிஸ்கலரேஷனும் இல்லாமல் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற ஃபேஸ் பேக் அண்ட் ப்ராடக்டோட குவாலிட்டி பொறுத்தும் அது இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸ் மட்டுமே போதும் நம்மளுக்கு. ஸோ இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது ஒரு சூப்பரான 4 days ஒன்ஸ் நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஸ்கின் கலர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்குற, டீடான் பண்ணி கொடுக்குற, க்ளோவிங் பண்ணி கொடுக்குற ஒரு ஃபேஷியல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இது நம்ம சேனலில் பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோஸுமே இருக்கும். நான் வந்து சிம்பிளாக கூட சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஏன்னா இது வந்து கம்லி நேச்சுரல்ஸோட ஃபேஷியல் கிட்டு. இது நிறைய பேர் யூஸ் பண்ணிவிட்டு வாவ் செம்மையாக இருக்குது, டே 1லேயே ஸ்கின் அவ்வளோ பிரைட்டாக இருக்குது, நல்ல கலர் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கு, நான் நல்ல கலர் ஆகிட்ட மாதிரி இருக்குது, 2 ஷேடு 3 ஷேடு எனக்கு லைட்டன் ஆன மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 2 ஃபேஷியல் தான் உங்கள் கூட இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஒன்றும் இல்லைங்க, பீட்ரூட், குக்கும்பர், டொமேட்டோ 3ஐயும் ஈவனாக நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க, ஃபில்டர்லாம் பண்ண வேணாம். இது கூட ஸ்கின் லைட்டனிங் பவுடர் அண்ட் க்ளோவிங் பவுடர் அண்ட் பிரைட்டனிங் பவுடர், இது 3 உங்ககிட்ட இருந்தால் சூப்பராக இந்த ஃபேஷியல் வந்து பண்ணலாம். இல்லைனா ஸ்கின் பிரைட்டனிங் பவுடர், க்ளோவிங் பவுடர் இருந்தாலே போதும், அதுவுமே நல்லாயிருக்கும். நம்ம 4 days ஒன்ஸ் பண்ணுற ஃபேஷியலில் மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும். இடையில இருக்க அந்த 4 days பேக்கு கூட ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ணிடலாம். ஓகேவா? க்ளோவிங் பவுடருங்கிறது நம்மளோட ஸ்கின் கலரை நல்லா இம்ப்ரூவ் பண்ண அண்ட் ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி, கொலாஜன் இது எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு சூப்பர் குவாலிட்டி இன்க்ரீடியன்ட் இதில் வந்து இருக்குங்க. ஸோ இது டெய்லியும் யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் எப்போவுமே யங்காக இருக்கும், ரிங்கிள்ஸ் விழுகாது, நிறைய ஸ்கின் ப்ராப்ளம் வந்து சரி பண்ணும். நிறைய பேருக்கு வந்துட்டு இது நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு. இதில் வந்து எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்க போகுதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து பிரைட்டனிங் ஆயில், நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் டீடான் வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி எல்லா ஸ்கின் டைப்பு, ஈவன் பேபிஸ் கூட யூஸ் பண்ணுற ஒரு சூப்பரான, இதில் மொத்தம் 15 இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணி பிரைட்டனிங் ஆயில் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். அதனால தான் இந்த ஆயில் அவ்வளோ ஒரு நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டோடு சேர்ந்து இருக்கும்போது அவ்வளோ ஒரு ரிசல்ட், தாறுமாறாக இதோட ரிசல்ட் வந்து இருக்குங்க. டெய்லியுமே அப்ளை பண்ணி ஒரு 1/2 hour விட்டுட்டு வாஷ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். கையிலலாம் எவ்வளோ தான் ஸ்கின் கருத்து போயிருக்கு அப்படின்னாலுமே டெய்லியும் அப்ளை பண்ணுங்கள். ஒரு 15 daysலேயே கை வந்து உங்களுக்கு பழைய கலர் பண்ணி கொடுக்கும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பிரைட்டனிங் ஆயில். ஃபஸ்ட்டு பிரைட்டனிங் ஆயில் நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிட்டு ஒரு 10 to 15 minutes விட்டுட்டு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஆயிலை. ஓகேவா? அடுத்து நல்லா வார்ம் வாட்டரில் டவலை டிப் பண்ணி ஃபேஸில் நல்லா ஒத்தி எடுங்க, போஸ்லாம் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா. ஃபஸ்ட்டு வந்து பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடரோட மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த ஃபேஷியல் கிட்டில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து ஃபேஸில் நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கை வச்சு மூக்கிலலாம் நல்லா மேல் நோக்கி ஸ்க்ரப் பண்ணுங்கள். அப்போ தான் டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகும் அண்ட் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் ரிமூவ் ஆகும். லிப்ஸில், ஹேண்டில், நெக்கில் தனித்தனியாக எல்லாத்துக்கும் நம்ம வந்து பண்ணணும்னு இல்லைங்க. நம்ம எப்போல்லாம் ஃபேஷியல் பண்ணுறோமோ அப்போ வந்து ஹேண்டுக்கு, நெக்குக்கு, காது எல்லா இடத்துலையும் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணணும். ஈவன் கண்ணை சுற்றி கூட கண்டிப்பாக போடணும், இல்லைனா அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நல்லா ஸ்க்ரப் பண்ணி அதையே நல்லா திக் லேயராக போட்டு ட்ரை பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடுறோம். அடுத்த ஸ்டெப் வந்து க்ளோவிங் பவுடர் கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணுங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ட்ரை ஆனோன்னு அதே ஒரு பேக் மாதிரி போட்டு ட்ரை ஆனோன்னு வாஷ் பண்ணிங்கன்னா ஸ்கின் செம்ம பிரைட்டாக இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு 2 ஷேடு உங்களுக்கு லைட்டன் பண்ண மாதிரி இருக்கும். அவ்வளோவுக்கு டீடான் பண்ணி கொடுத்துருக்கோம் நான் உங்களோட ஸ்கின்னை. ஸோ இந்த ஒரு ஃபேஷியலை வந்து கண்டிப்பாக வந்து மறக்கவே மறக்காதீங்க. சம்மர் டைமில் எவ்வளோ கருத்து இருந்தாலும் ஸ்கின் டேன் ஆயிடுச்சுன்னா உடனே வந்து இந்த ஃபேஷியல் வந்து பண்ணுங்கள். 4 days ஒன்ஸ் பண்ணாலே போதும். கண்டினியூவாக பண்ணும்போது ஒரு 2 months நல்ல ஒரு ஸ்கின் கலர் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கும். இதை விட ஒரு பெஸ்ட் அப்படி நம்ம க்ரீமு, கெமிக்கல் எல்லாம் தேடி போகவே வேணாம், இதுவே நம்மளுக்கு போதும். இதே மாதிரி இன்னும் நிறைய ஃபேஷியல் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். டீடான் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபேஷியலில் 4 நாளைக்கு ஒரு தடவை டிஃப்ரெண்டான ஃபேஷியல் வந்து பண்ணுங்கள், டிஃப்ரெண்டான இன்க்ரீடியன்ட் வச்சு. நெக்ஸ்ட் வந்து இது நான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு இருக்கிறது வந்து பீட்ரூட் மட்டும் வச்சு நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் அண்ட் டொமேட்டோ அண்ட் குக்கும்பர் மட்டும் வச்சு வீடியோ போட்டிருக்கேன். நிறைய பேருக்கு இது டொமேட்டோவும் குக்கும்பரும் செட் ஆகாதுங்க. டொமேட்டோ செட் ஆகாதவங்க பீட்ரூட்டும் குக்கும்பரையும் வச்சு பண்ணுங்கள். ஆனால் பீட்ரூட் எல்லாத்துக்கும் செட் ஆகும். ஸோ வந்து கண்டிப்பாக அது நல்ல ஒரு டீடான், இந்த வெயிலுக்கு அதை வந்து மறக்காதீங்க. இதில் நான் பண்ணுறது வந்து சேம் ப்ரொசீஜர் எப்போதுமே அந்த 4 ஸ்டெப் தான். ஃபேஸ் வாஷ், அந்த பிரைட்டனிங் ஆயில், ஃபேஸ் வாஷ், வார்ம் வாட்டரில் ஒத்தி எடுக்கிறது, அப்புறம் 2 ஒரு ஸ்க்ரப்பு, அதுக்கப்புறம் ஒரு மசாஜ் ஸ்டெப்பு, அப்படி தான் இருக்கும். அண்ட் வந்து இதுதான் ஃபேஷியல் ஸ்டெப்பு, இதுதான் நீங்கள் பண்ணணும். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர் அண்ட் க்ளோவிங் பவுடர் 3 தான். இதுவுமே ரிசல்ட் வந்து தாறுமாறாக இருக்கும். அண்ட் இதில் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறது வந்து பீட்ரூட்டும் டொமேட்டோவும் மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க.
இதோட ரிசல்ட் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது, எந்த அளவுக்கு டீடான் பண்ணி கொடுத்துருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக டேன் ஆகும். நம்ம வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்னாலுமே இந்த வெயிலுக்கு வந்து கண்டிப்பாக டேன் ஆகும். கண்டிப்பாக 4 நாளைக்கு ஒரு தடவை இந்த ஃபேஷியல் வந்து நீங்கள் மறக்காமல் இந்த மாதிரி ஃபேஷியல் வந்து நம்ம சேனலில் நிறைய வீடியோ இருக்குது, செக் பண்ணி பார்த்துட்டு பண்ணுங்கள். டெய்லியும் உங்கள் கையில் இருக்க பேக் வச்சு தண்ணீரையோ மிக்ஸ் பண்ணியோ இல்லை பீட்ரூட் கூட மிக்ஸ் பண்ணியோ இல்லை இந்த பேக்கை ரெடி பண்ணும்போது இருக்கிறதுல மிக்ஸ் பண்ணியோ நல்ல நல்ல பேக்காக வந்து டெய்லியும் 4 நாளைக்கு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க ஸ்கின் கேர் ரொட்டீன். இதை நம்ம பண்ணாலே போதும். 10 நிமிஷம் மெயின்டெனன்ஸ் கொடுத்தாலே நம்மளோட ஸ்கின்னை வந்து தாறுமாறாக ஸ்கின் கலர் சேஞ்சும் பண்ணலாம். சூப்பராக நம்மளோட ஸ்கின்னை கிளியராக க்ளோவாகவும் வச்சுக்கலாம். இதே மாதிரி ஒரு சிம்பிளான ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணி உங்களோட ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை நல்ல ஒரு க்ளோ ஸ்கின் பிரைட்டன் ஸ்கின் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்களும் கமலி நேச்சுரல்ஸில் ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எத்தனை பேர் பாருங்கள், நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோஸில் ஷேர் பண்ணுற எவ்வளோ பேர் ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஸ்கின் கலர் நல்ல பிரைட்டனாக இருக்குது, சூப்பராக இருக்குது, ஹேர் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான சூப்பரான இன்க்ரீடியன்ட் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல், 100% நேச்சுரல் அண்ட் ஹோம்மேடு. இந்த கமலி நேச்சுரல்ஸோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரு தடவை நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கின் கேர் கிட் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். அதுலேருந்து கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு சஜஷன் வேணும்னாலுமே நான் அதில் வந்து உங்களுக்கு கொடுப்பேன். உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் நான் உங்களுக்கு கொடுப்பேன். இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.